திரு புகாரி, இங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை ஒழிப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறார். ஆனா அப்படி இல்லை, நீங்க மும்மொழி அப்படின்னாலே அது இந்தி தான் அப்படின்னு எந்த முடிவுக்கு வர்றீங்க அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வை. அதாவது மும்மொழி இந்தி இல்லை என்று சொன்னால், இப்போ அரசு அதை NEP மூலமாக மும்மொழி கொள்கையை கடமையாக்கி விட்ட பிறகு அந்த மூன்றாவது மொழியாக வேறு எந்த மொழி, இந்தி அல்லாத வேறு மொழியை கற்பதற்கான திறமை மிக்க எத்தனை ஆசிரியர்களை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை இன்டைரக்டாக கொண்டு வரணும். அவரே சொன்னார், புறவாசல் வழியாக இந்தியை கொண்டு வரணும். அதற்கு முன்பாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பாஜகவிற்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு, அமித்ஷா போன்றவர்களுக்கு, தர்மேந்திர பிரதான் போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு தீராத ஒரு மனக்கசப்பு இருந்து வருகிறது என்பது வரலாற்று பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதில் குறிப்பாக என்னன்னா, இப்போ சமீபத்தில் டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது சொன்னார் அமித்ஷா அவர்கள், மோடி கவர்மெண்ட் எந்த இன்ஜஸ்டிஸும் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு நடக்க அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை ஏன் நம்ம நம்புறதில்லை அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் இந்த சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள், நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு பேசும்போது சொன்னார், தமிழுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது, இந்த மாதிரியான பொய் பேச்சுகளை ஏன் மக்கள் நம்ப மறுக்கிறார்கள் என்று தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்ங்கிறதையும் சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, அப்பாலஜைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா உண்மை கசக்குங்கிறாரு. டக்குன்னு எது உண்மை கசக்குங்கிறாரு? அப்ப திரும்ப அப்பாலஜைஸ் பண்றேங்கிறாரு, அகைன் உண்மை கசக்குங்கிறாரு. இவருடைய அப்பாலஜி 100 முறை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் அது நான் ஈகோவா பார்க்கல, அது கேட்கவும் நான் தயார் அப்படிங்கிற. பட் டேமேஜ் இஸ் ஆல்ரெடி பீன் டன். அதனால தான் உங்களுக்கு ஈகோவா பார்க்கலங்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறது வரலாறு இருக்குல்ல. இதே தர்மேந்திர பிரதான், நரேந்திர மோடி இருவரும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டை, தமிழக மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினார்கள் தெரியுமா? ஒடிசா எலெக்ஷன்ல, ஒடிசா தேர்தலின் போது தர்மேந்திர பிரதான் தான் இதற்கான மேனிஃபெஸ்டோ டீமுடைய பொறுப்பாளராக இருந்தார். அந்த தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலுடைய அந்த பிரச்சார குழுக்கு தலைவராக தர்மேந்திர பிரதான் இருந்தார். அறிக்கை தயாரிப்பு குழுல. அப்ப அதுல அவர் வச்ச 2 முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு அது செய்திகளோடு இருக்குது. அவர் வச்ச 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று இந்த VK பாண்டியன் சம்பந்தமான விஷயங்கள். அவரை தமிழ்நாட்டுக்காரரு அப்படிங்கிறதுக்காக டார்கெட் பண்ணாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழர்கள் தான் ஆளணும், தமிழர் அல்லாதவர் ஆளக்கூடாதுன்னு ஒரு வாதம் இருக்குதோ, சரியோ தப்புங்கிறது அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாதம் இருக்கிறதுனால அதை ஒதுக்கி வச்சிடலாம். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை தாண்டி இதே ஒடிசாவினுடைய பாஜக தன்னுடைய அபிஷியல் ஹேண்டில் தமிழ்நாட்டு மக்களை, தமிழர் கலாச்சாரத்தை VK பாண்டியனை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு தட்டுல, ஒரு பிளேட்ல இலையை விரிச்சு, அந்த இலையில சாப்பாட்டை போட்டு, அதை ரசத்தை போட்டு, அதை சாப்பிட முடியாம ஒருத்தர் வலிச்சு நக்கிறான். அப்படி வலிச்சு நக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுபவனுக்குத்தான் உங்கள் ஓட்டா என்று கேட்டு தமிழர் மக்களை அநாகரீகமாக இழிவுபடுத்தியது இது தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதான் தான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும்போது யாரும் ஏத்துக்க முடியாதுங்கிறோம். அப்போ நீங்க 1000 கதையை பேசுங்க, அது 3வது மொழி, நாங்க இந்தின்னு சொல்லல, அதன்னு சொல்லல. உள்ளுக்குள் நீங்கள் மறைத்து வைத்திருந்த வன்மம் வரலாற்று பூர்வமானது. அதை ஏன் செஞ்சீங்க? யாராவது ஒருத்தர் எங்களை கேட்கிறாரு, காங்கிரஸ் யாரும் வரலையே அப்படின்னு ஒருத்தர். நான் பாஜகவிலிருந்து வந்தவரை கேட்கிறேன், தமிழர்கள் வாழை இலையை விரித்து உணவுக்கு அருந்தக்கூடிய அந்த பண்பை உங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் போட்டு அற்ப தேர்தல் அரசியலுக்காக தமிழர்களை ஒடிசா தேர்தல் என்பது தர்மேந்திர பிரதான் இழிவுபடுத்தினாரா இல்லையா? அதுக்கப்புறம் பயந்து போய் அதை நீக்கினீங்களா இல்லையா? இது நம்பர் 1 கேள்வி. எதிர்ப்பு வந்துச்சு, நீக்கினாங்க. இந்த கருத்துக்கு பேசிய பிறகே உடனடியாக நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிச்சாங்க. அது அப்போதே திரும்ப பெறுவதாக, வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். அவை குறிப்பிலிருந்தும் நீக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மாநிலங்களவையில் மன்னிப்பும் கோரிவிட்டார். அதற்கு பிறகாகவும் அதை தொடர்ச்சியாக பேசுவது அப்படிங்கிறது அரசியல் நோக்கத்திற்காக அப்படிங்கிறாங்க. அவர் பேசியது மன்னிப்பு கேட்டது, இதை விட்டுருங்க சார். நான் சொல்வது வரலாற்று பூர்வமாக வன்மம் இருக்குங்கிற தமிழ்நாட்டு மேல. இந்த மக்கள் இப்படி படித்து முன்னேறுகிறார்கள். சக்சஸ்ஃபுல் பாலிசி சார் இருமொழி கொள்கை. நீங்க ஏதாவது ஒரு வேல்யூபிள் ஆர்குமெண்ட் கொண்டு வந்து வைங்க. எதுக்காக எங்களுக்கு இப்படி எல்லாம் ரொம்ப நீங்க வரலாற்று பூர்வமாக அப்படி ஒரு வன்மம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ இருக்கு அப்படின்னா அதுக்கும் நிதி ஒதுக்குறதுக்கும் என்ன பிரச்சனை? இங்க நிதி ஒதுக்கீட்டுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொன்னாங்க. மிரட்டல் எப்படி மிரட்டுவோம் சார்? தராசாம் சார் ஆரம்பத்தை சொன்னார்ல, எப்படி நீங்க பணிய வைப்பீங்க? ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட் எப்படி பணிய வைப்பீங்க? in all the terms, எல்லா டர்ம்ஸ்லயும் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எப்படி பண்ணி வைப்பீங்க? சரி, இந்த வன்மத்தோட நீ விட்டுருங்க. அவர் பேசினார், அப்பாலஜி கேட்டாரு. அதுக்கப்புறம் இதுவரை மன்னிப்பு கேட்காத இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. இதே ஒடிசாவில் அவர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பாளராக இருந்தபோது நரேந்திர மோடிக்கு எழுதி கொடுத்து பேச வைத்தார். என்னன்னு பேச வைத்தாரு? அந்த ரத்னா பந்தருடைய சாவி தமிழ்நாட்டுக்காரங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே, மன்னிப்பு கேட்டாங்களா? அதுக்கு நம்ம திருட்டு போனோமா? தமிழக மக்கள் திருடினாங்களா? தமிழ்நாட்டில் யார் திருடினா? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அற்ப அரசியலுக்காக தமிழ்நாட்டை இழிவுபடுத்தியவர் தர்மேந்திர பிரதான். அவர் எழுதி கொடுத்து அதை பேசியவர் நரேந்திர மோடி. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? அதுக்கு
வரலாற்று பூர்வமா இருக்கு சார் தமிழ்நாட்டின் மீது இவர்களுக்கான வன்மம். சரி, மன்னிப்பு கேட்கறாங்கன்றீங்கல்ல, இந்த ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறார். அண்ணாமலை நேத்துல சொல்லிட்டு இருக்காரு அதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு வேலையே கிடையாது, அது சரிதான். இதே அண்ணாமலை தான் நரேந்திர மோடி அங்க ஒரு பக்கம் வந்து ஃபார்ம் லாஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது பேசிட்டு இருக்கிறார். ஒரு புள்ளி கமா கூட மாத்த முடியாது, இது பாஜக அப்படி இந்த பக்கம் அவர் பேசிட்டு இருக்கிறார். இவருக்கு தெரியாம நரேந்திர மோடி அங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார். அப்ப இன்னைக்கு அதே அண்ணாமலை வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க பேசிட்டு இருக்கிறார். அப்ப இந்த இரண்டில் எது அரசுடைய நிலைப்பாடு? அண்ணாமலை சொல்றாரு இதுல மாற்று கருத்தே இல்லன்னு, அது நிலைப்பாடா? இல்ல நான் அதை வந்து மன்னிப்பு வாங்கிக்கிறேன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது அப்படின்னு சொல்றாரு, அது நிலைப்பாடா? இந்த ரெண்டையுமே நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. காரணம், தமிழகம் என்கின்ற தமிழ்நாடு என்கின்ற இந்த அற்புதமான மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தன்னுடைய சித்தாந்த வலைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த அரசை பணிய வைக்க வேண்டும். இந்த அரசை பணிய வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டாங்க. மிரட்டல், உருட்டல், நீ பாஜகவான்னு இங்க உள்ள மினிஸ்டர்களை சிறையில் அடைக்கிறது எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கு சார் இது எப்படி ஒரு கூட்டாட்சி தத்துவ நாட்டுல வந்து நீங்க இந்த ஒரு கொள்கையை ஏற்றால் தான் உங்களுக்கு வரி என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார், அதையும் அமைதியாக ஏற்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த ஜனநாயக நாட்டுக்கு? நம்ம அரசியல் சட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து? கருத்துக்களுக்கும் நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய பதில் வாங்கிக்கிறேன். இங்க வரலாற்று ரீதியாகவே தொடர்ச்சியாகவே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கு முன்னதாக எடுத்திருக்கிறார். இது ஏதோ இப்ப பேசினது மன்னிப்பு கேட்டதுன்னு இதோட இந்த விவகாரம் முடிந்து போகவில்லை, வரலாற்றையும் பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறார் புகாரி. புகாரி சொன்னதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு அந்த பதிவு போடப்பட்டு அது நீக்கப்பட்டது அப்படின்றதுக்கு நீங்களே அதுக்குரிய காரணத்தையும் சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி பத்தி சொன்னார். அது வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அது கருத்து கிடையாது. அதாவது வந்து ஒரிசா மக்கள், அதிலும் குறிப்பாக அங்க பூரியில வாழ்ற மக்கள், ஈவன் தர்மேந்திர பிரதான் கூட இன்னைக்கு வந்து அவையில சொன்னார், இன்னைக்கு வந்து ஒரிசா மக்களை பொறுத்தவரை பூரி ஜெகநாதர் வந்து அவங்க குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர். அத வந்து அவங்க அவரை வந்து தெய்வமாக மட்டும் இல்ல, அவங்களுடைய ஒரு உறுப்பினராக, அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கும் பொழுது அந்த சாவி காணா போனது வந்து அது உண்மை. அந்த சாவி கிடைக்கல, ரொம்ப நாள் கழிச்சு வந்து தேடிட்டு இருந்தாங்க. அத வந்து மக்கள் வந்து குரல் எழுப்பினாங்க, அதாவது வந்து இந்த சாவி கூட கிடைக்கலையே அப்படின்னு. அத வந்து பிரதிபலிக்கும் விதத்துலதான் வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்துல அவர் பேசினார். அடுத்ததாக வந்து சாவி தமிழ்நாடு, நீங்க ஒருவரை ஏற்றி சொல்வதற்காக, ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்காக இன்னொருவரை இகழ்வது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி அங்க கடவுள் ஒரு குடும்பத்திற்கு மூத்த உறுப்பினர் தான். ஆனா இந்த ரத்தின பெட்டகத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புகாரி கேட்கிறார். அப்ப தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற அளவுக்கு சித்தரிச்சீங்களே, அதை திரும்ப பெற்றீர்களா அப்படிங்கறத அவரோட கேள்வி. இல்ல அந்த சாவியை திரும்ப கொண்டு வந்தீங்களா? அதாவது வந்து இல்ல அதாவது வந்து பலவேல் அவர் வந்து காங்கிரஸ் நண்பர் வந்து பேசினாரு. அது பேசுறதுக்கு வந்து அந்த அரசியல் சமயத்துல அதுவும் வந்து பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க உள்ள மக்கள் பேசினது வந்து அவர் பேசினாரே ஒழிய அதுல வந்து அவர் தன்னுடைய சொந்த கருத்தை அவர் பேசவே இல்லை. அடுத்ததாக வந்து இந்த விவாதத்திற்கு வந்து வரதுக்கு முன்பு வந்து இவன் நம்ம